Hello darlings, எப்படி இருக்கீங்க? ஸோ hope you all doing good. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு we are 7 now. ஸோ சுஹாவுமே டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. ஸோ நமக்கு இன்றைக்கி தான் ஆக்சுவலாக நம்மளோட ஃபெஸ்ட்டாக 7 பேருமே எப்போ ஒன்றா இருக்காங்களோ அப்போ தான் நம்மளோட ஃபெஸ்ட்டாக. ஸோ இன்றைக்கி நான் இந்த ஒன் ஷாட் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். போட்டால் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு 21st. ஸோ நம்ம 7 ஒன்றாயாச்சு. ஸோ அதையும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த ஒன் ஷார்ட் வந்து ஜவுக்கு. ஸோ அதெல்லாம் கேட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் பொசசிவ் ஹஸ்பண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நான் ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் ஸ்கிப் இட். அதை விட்டு ரிப்போர்ட் பண்ணி என்னையும் கஷ்டப்படுத்தி பார்க்குறவங்களையும் கஷ்டப்படுத்தி இதெல்லாம் வேண்டாம்னா. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கலையா கைண்ட்லி ஸ்கிப் இட், அவ்வளோதான். வேறு எதுவும் எனக்கு சொல்ல தோணல. ஸோ என்னோடய வாய்ஸ்லேயே நிறைய சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் ஓகே, நம்ம இன்டர்வியூ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம ஜேகே அண்ட் வாயனுக்கு எந்த இன்ட்ரோமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட் போயிடலாம், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஸோ நீங்களும் உங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ போயிட்டு என்ன வீட்டில் யாருமேவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கீங்க. ஸோ அப்போது உங்கள் பின்னாடி வந்து யாரும் நிற்கிறாங்க. ஸோ அப்போ நீங்களும் திரும்பி பார்த்துட்டு மாமா நீ எப்போ மாமா வந்த? நடிக்காதடி, உனக்கு தெரியாத நான் வந்துட்டேன்ல. அத்தை சரி எனக்கு தெரியும். சரி இப்போ இது வந்த அத்தை நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பண்ணுறேன்? ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். என்ன கண்ட டைமில் என்ன பார்க்குறது? என்ன கண்ட டைமில் என்ன பார்க்குறது? நான் இங்கே பாரு 10 o'clock தான் ஆகுது. அதுவும் மார்னிங் 10 o'clock தான் ஆகுது. இது என்ன கண்ட டைம்? சரி சரி உட்காரு. காஃபியா டீயா? எனக்கு காஃபி. எனக்கு டீ. ஸோ ரெண்டையுமே போட்டு எடுத்து வந்துருப்போ. வீட்டுக்கு வந்து போனால் வேலை வாங்குற? அப்படிதான் வாங்குவேன். இப்போ நானாக போட்டு எடுத்துகிட்டு வருது? சரி நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்களும் போகிறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்குக் நான் என்ன மரியாதைலாம் குறையுது. மாமா மாமாதான் இப்போ என்ன ஜங்குக்கா? இல்லை புரியல. இந்த மாமா அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நீங்களும் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ மாமா மாமா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் மாமா. என்ன சொல்லணும்? அது எனக்கு நேற்று இன்ஸ்டாவில் உன்னோட ஃப்ரெண்டு டேங் இருக்கார்ல? ஆமாம், அவனுக்கு என்ன? அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார். எது ப்ரப்போஸ் பண்ணானா? நீ என்ன சொன்ன? அக்செப்ட் பண்ணிட்டியா? இல்லை யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்னடி யோசிச்சு சொல்கிறது? இல்லைன்னு சொல்லிக்க வேண்டியது தானே? அது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போலாம். சரி என்னமோ சொல்லிப்போம், எனக்குண்ணா. அப்போது நான் ஓகே சொல்லிடுவா மாமா? அவர் நல்லவரா? உனக்கு தானே தெரியும், உன்னோட ஃப்ரெண்ட் தானே. ஏய் அவனை பற்றிலாம் என்கிட்ட கேட்டுருக்காது. ஏன் உன்னோட ஃப்ரெண்டு தானடா, உன்கிட்ட தான் கேட்பேன். இது பாரு வயன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அது உன்னோட விஷ். அதில் நான் எதுவும் சொல்கிறதா இல்லை.
அப்படியா? எதுவும் சொல்கிறதா இல்லையா மாமா? ஆமாம், நான் எதுவும் சொல்கிறதா இல்லை. அது உன்னோட விஷ், என்னமோ பண்ணிக்கோ. சரி, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக்கும் இருந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்போது சரி நீ கிளம்பு. ஏன் இப்போ ஒருத்தர் என்ன? நான் இருக்கிறது பிடிக்கலையா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. அம்மா வந்தா நீ நானும் ஒன்றா இருக்குது நான் என்ன நினைப்பாங்க? அவங்கெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நீ தான் எதுவும் நினைக்கிற. நான் இருக்கிறது பிடிக்கலையா? ஆமாம், நீ இருக்கிறது பிடிக்கல, போ. சரி இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக்கு பார்க்குறீங்க. அப்புறம் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவன் லேபில் உட்கார வச்சு, ஏய் நீ வேணும்னே இப்பெல்லாம் பண்ணுறியா? இது தெரியாமல் இப்பெல்லாம் பண்ணுறியா? எனக்கு தெரிலடி, ஏன் இப்பெல்லாம் பண்ணுறியா? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? பாரு, உனக்கு தேவையில்ல, ஏன்டி இப்பெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை கொஞ்ச நேரத்தில் இப்போ தான் ஜேகேக்கா ரியாலிட்டி ஹிட் ஆகுதா. அவனை உங்களை விட்டுட்டா. கிளம்பு கிளம்பு, நீ இங்கே இருக்க வேணாம், இங்கே இருந்தால் இது சரி வராது, கிளம்பு கிளம்புடி அப்படின்னு சொன்னதும் நீங்களும் இப்போ எதுக்கு நான் கிளம்பணும்? நான் எதுக்கு கிளம்பணும்? நான் கிளம்ப மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு ஒன்று தெரிஞ்சே ஆகணும். என்ன தெரியணும்? உனக்கு என்ன பிடிக்கும் தானே ஜங்குக்? எதுக்கு அப்போ நீ என்கிட்ட அதை மறைச்சிட்டே இருக்க? நானும் உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு என்ன பிடிக்கும்ல ஜங்குக்? எவன் சொன்னான் உன்னால் எனக்கு பிடிக்காது? பிடிக்காம தான் அன்னைக்கும் என்னை இப்படி கிஸ் பண்ணியா? பிடிக்காம தான் உன்னோட ஃபோனில் என்ன அப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கியா? எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன்? நீ என்னை எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் எப்பயோ சேவ் பண்ணது, ஏதோ எனக்கு பிடிச்ச டைமில் சேவ் பண்ணது, அவ்வளோதான். இப்போல்லாம் மேலே எனக்கு லவ் இல்லை. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்ததா? இதுக்கு முன்னாடியே நான் லவ் பண்ணியா? நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா? அதெல்லாம் விட்டுருவேன், அதெல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான். இனி அதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லை, விட்டுரு. ஜங்குக் நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா? என்னால் தான் இது ஆச்சா? எனக்கு அது ரொம்ப கில்டாக இருக்கும். என்கிட்ட சொல்லு, நான் ஏதாவது பண்ணிட்டேனா? நீ எதுவும் பண்ணல, சரியா? நான் தான் தப்பு, கிளம்பு. நீங்கள் இருக்காது எனக்கு வேண்டாம், நீ கிளம்பு. நான் போக மாட்டேன். நீ இதுக்கு ஒரு சரியான முடிவு சொல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். இது பார்வையன் அடம் பிடிச்சிட்ருக்காத குழந்த மாதிரி, கிளம்பு. நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். நீ சொல்லு, என்ன ஆச்சு? அதை உங்ககிட்ட சொல்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை, கிளம்புறியா? இல்லை ஜங்கு, நான் ஏதாவது பண்ணிட்டேனா? சொல்லுடா, நான் என்ன பண்ணேன்? ஏய் என்னடி பண்ணல, என்ன பண்ணல? சொல்ல. உனக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு டேவும் ஜிம்மின் கூடலாம் பேசுகிறது பிடிக்காதுன்னு, ஆனால் நீ அதை பண்ண. எனக்கு இப்போலாம் ட்ரெஸ் போட்டு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும், ஆனால் என்னை பார்க்க வரவும் தெரிஞ்சு நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்க. அப்புறம் நான் என்னடி சொல்கிறதா? நான் என்ன சொல்கிறதா? இவ்வளோ நாள் நான் அங்கே இருந்தேன், ஒரு காலாவது பண்ணியிருப்பேன் எனக்கு, ஒரு கால் பண்ணி பேசியிருப்பேன் எனக்கு. நான் தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தேன் எல்லா டைமும். ஆனால் நீ என்னை பற்றி ஒரு தடவை கூட நினச்சதில்ல. யார் சொன்ன நான் ஒன்று நினைக்கலன்னு? நீ பார்த்தியா நான் உன்னை நினைக்கல, உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு? நீ எனக்கு அவ்வளோ இஷ்டம் தெரியுமா ஜங்கு? அது உனக்கு புரியாது, அவ்வளோ பிடிக்கும். ஆனால்
நீ அங்கே போன டைம் என்கிட்ட ஃபோன்லாம் கிடையாது. இப்போ தான் எனக்கு ஃபோன்லாம் வாங்கி தந்திருக்காங்க. அதை விட நீ நீ கால் பண்ணி அம்மா கூடலாம் பேசும்போது அவங்க என்கிட்டலாம் தர மாட்டாங்க. இப்போ தான் எல்லாம். இது பாருவேன், எனக்கு அது ஒரு தடவை ஹர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை திரும்ப தொடங்குற ஐடியாலாம் எனக்கு இல்லை. அதை விட்டுரு, சரி வராது. ஜங்குக்கா, ஐம் ரியலி சாரி. மறுபடியும் ஆரம்பிக்கலாமா ப்ளீஸ்? நானாவே கேட்குறேன்ல, மறுபடியும் ஆரம்பிக்கலாமா ஜங்குக்? இல்லை வேண்டாம் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே போயிட்டு ஐம் சாரி ஜங்குக். இனிமேல் இப்படி எப்பயுமே நடக்காது. நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். உனக்கு ஏற்ற மாதிரி என்னை நான் மாற்றிக்கிறேன். புரிஞ்சுக்கோ ஜங்குக். மாற்றிக்கிறானா? இல்லை, எனக்கு புரியல. இல்லை, உனக்கு பிடிக்காத மாதிரியெல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன். நான் தேங்காய் ஜிம்மின் கூடலாம் பேச மாட்டேன். உனக்கு பிடிக்காத மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட மாட்டேன். உனக்கு கோவம் வர மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்காக நான் என்னை மாற்றிக்கிறேன் ஜங்குக், ப்ளீஸ். ஆனால் நீ நிறைய மாற்றிக்கணுமே, பரவாயில்லையா? மாற்றிக்கிறேன், உனக்காக தானே. நான் என்ன வேணால் பண்ணுறேன். சரி உட்காரு, நான் என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீ பண்ணணும், ஓகே? சரி ஓகே சொல்லு. எப்பயும் நான் தப்பு பண்ணாலும் நீ தப்பு பண்ணாலும் நீ தான் ஃபஸ்ட்டு சாரி சொல்லணும். அப்புறம் நீ தப்பு பண்ணியிருந்தா அதை ஒத்துக்கணும். இல்லை நான் பண்ணல அப்படி இப்படின்லாம் சொல்லி மழுப்பிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா நான் திட்டுவேன். அதுக்கப்புறம் நானே வந்து சாரி கேட்பேன். அது வேறு. அதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு நிறைய கோவம் வரும், அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு எனக்கு பிடிக்காது. அப்புறம் ஃபோன் பாஸ்வேர்ட் எல்லாம் எனக்கு தெரியணும். அது மாதிரி எனவும் நான் உனக்கு என்னோடய பாஸ்வேர்ட் எல்லாமே தந்துடுவேன். அப்புறம் நீ வேறு எந்த பையன் கூடயும் பேசக்கூடாது. நானும் அது மாதிரி தான். நானும் எந்த பொண்ணு கூடயும் பேச மாட்டேன், ஒன்று தவிர. அப்புறம் எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீ பண்ணணுன்னுலாம் நான் கேட்க மாட்டேன். பண்ணால் நல்லாயிருக்கும். உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணுறேன். நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நீயும் என்னை பார்த்துக்கணும். அப்புறம் எனக்கு தெரியும் நீ உன் அப்பா எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு. உன் அப்பாவை விட நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். அப்புறம் நீ என்னை ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டோன்னா ஃபீல் பண்ண மாட்டேன், ஓகே? அது நான் ப்ராமிஸே கொடுத்துட்றேன். அதை விட வேறு எதுவும் இல்லடி, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் நீ கரெக்டாக பண்ணால் மட்டும்தான், இல்லைன்னா இல்லை தான். சரி ஓகே, நான் இதெல்லாம் பண்ணுறேன். எனக்கு இதெல்லாம் ஓகே தான். உனக்காக நான் இதெல்லாம் மாற்றிக்கிறேன். ஆனால் சரி ஓகே, சரி நீ கிளம்பு. ஏன், எதுக்கு நான் கிளம்பணும்? நான் இங்கே ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கேனே, உன் கூட கொஞ்சம் பேசிட்டு போகிறேனே. இல்லை, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, அது எனக்கு புரியாது. ஸோ நீ கிளம்பு, தப்பாயிடும். இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன். உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். புரிஞ்சுக்கோயன், கிளம்பு. நான் சொல்கிறேன்ல, எனக்கு உனக்கு பிடிக்கும், ஐ லவ் யூ, நான் உன்னை தான் கட்டிப்பேன். ஆனால் இப்போ நீ கிளம்பு. இல்லை, நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். என்ன ஆனாலும் இங்கே தான் இருப்பேன். இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாஷ்ரூம் போயிடுறான். ஸோ இப்போ நீங்களும் இப்படியே பின்னாடி போகிறீங்க. போனால் ஒரு மாதிரி சவுண்டாக வருது. அப்போ உங்களுக்கு புரியுது என்ன நடக்குதுன்ட்டு. நீங்கள் பாத்ரூம் டோர் தட்டுறீங்க. ஜங்குக், நான் உள்ளே வரேன், தோற. ஏய், வேணாண்டி, ப்ளீஸ் கிளம்பு. இல்லை, நான் உள்ளே வரேன், நீ கதவு தோற அப்படின்னு சொன்னதும் ஜங்கும் கதவு திறந்துடுறான். ஸோ பார்த்தா
அப்படி தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் உள்ளே போயிட்டா ஜங்குக் ஜங்குக் எனக்கு எனக்கு ஓகே. ஏய் இதெல்லாம் நீ சின்ன பொண்ணுடி, சும்மா நான் அப்படிலாம் பண்ணுறேன் என்னால் தான் அப்படி இப்படின்னு சொல்லி கில்ட்டு, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறேன். கிளம்பு நீ, ப்ளீஸ் கிளம்பு. இல்லை நான் அதனாலலாம் சொல்லலை, நிஜமாவே தான் நிஜமாவே தான் சொல்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன், அப்படிலாம் அதனாலலாம் இல்லை, கில்ட்னாலலாம் இல்லை. நிஜமாவே எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் ஜங்குக் அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கும் இதெல்லாம் சரி வராதுடி, அப்புறம் நீ இதுக்கு ஃபீல் பண்ணுவேன், வேண்டாம். இல்லை நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நீ ஃபீல் பண்ணுவடி, எனக்கு தெரியும் நீ ஃபீல் பண்ணுவ, வேண்டாம். இல்லை ஜங்குக் அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்படியே உங்களை பெட்டில் கூப்பிட்டு போயிட்டு பண்ணுறான். ஸோ 2 hours ஆகுது. ஸோ அப்படியே நீங்கள் பெட்டில் பார்த்துட்டு உனக்கு ஓகே தானே? எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குடி, இப்போ தான் 20 அதுக்குள்ளே. ஸோ ஓகே இல்லை, ஓகேன்றதுனால தானே சொன்னேன், நான் கேட்டேன் அதனாலலாம் இல்லை. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் கேட்டேன், நானாக தானே கேட்டேன். ஸோ இதில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லை ஜங்குக், எனக்கு ஓகே தான். சரி இப்போ இன்னொரு ஒரே ஒரு ரவுண்ட் ஓகேவா உனக்கு? எனக்கு கொஞ்சம் வலிக்குது, கொஞ்ச நேரத்தில் ஓகேவா? சரி ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவனும் உங்களுக்கு சமைக்கிறதுக்காக போயிட்டு உங்களுக்காக நிறைய சமைச்சு எடுத்து கொண்டு வரான். ஸோ வந்துட்டு வயன் இந்தா சாப்பிட்டுதும் இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் ஒவ்வொரு ஃபுட்டும் அவங்களுக்கும் எடுத்து ஃபீட் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே கொஞ்சம் பெயினாக இருக்குது இருந்தாலும் சாப்பிட்டுட்டு நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து மாட்டிட்டு அப்புறம் தான் நீங்கள் தூங்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் எழுந்திரிச்சு உட்கார முடியல, பட் உட்காருறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் 2 பேரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அத்தையும் வந்துடுறாங்க. வந்துட்டு வயன் அச்சோ என் செல்லத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறீங்க. என்னடி ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? இல்லை அத்தை இப்போ தான் வந்தேன். நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்க, இப்போ வந்துடுவீங்கன்னு மாமா சொன்னான், அதான். சரிடி, சாப்பிட்டியா? இப்போ தான் மாமா சாப்பாடு பண்ணார். சாப்பாடு பண்ணானா? சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தான் டேஸ் பாஸ் ஆகிருக்கும். ஸோ அவனுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ 2 பேருமே சாட்லலாம் பேசுவீங்க, ரொம்ப லவ்வபுளாக பேசுவீங்க. அப்போது அப்படி தான் உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக போயிருக்கும் டேஸ் எல்லாம். ஸோ அப்போ ஜங்குக்கு பொண்ணு பார்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் உங்களை தான் பார்க்கணுன்னு ஒரு மாதிரி ஆசையாகவும் இருந்திருக்கும். ஸோ உங்களை உங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் சரி பையனுக்கே நம்ம ஜெயிக்கவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. ஸோ 3 months ஆகுது. ஸோ இங்கே ஒரு நாள் என்ன தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் பயமாகுது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் மியாவுக்கு கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிவிட்டு மியா கிட்ட ரெஃபரன்ஸு கிட்ட இருக்கா? எதுக்குடி அது உனக்கு? இல்லை எனக்கு வேணும், எங்கள் அக்காவோடது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நான் வாங்கிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வாங்கிட்டு வேகமாக உங்ககிட்ட தான் வரா. என்னடி? ஒன்றும் இல்லை இது கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வரீங்க. பார்த்தா பாசிட்டிவ்னு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் பயமாகவும் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.
நீங்கள் அப்படி ஜேக்கிட்ட தான் போகிறீங்க. ஸோ வீட்டில் அதே மாதிரி யாருமே இல்லை. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டா ஜங்குக் இங்கே வாடா. என்னடி என்னாச்சு? என்ன வந்துருக்க வீட்டுக்கு? என்ன அம்மா அப்பா வந்தியா? இல்லை ஒன்று தான் பார்க்க வந்தேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட காட்டுறீங்க. ஸோ ஜங்கு செம்ம ஹாப்பி ஆகிடுறான். ஸோ ஹக் பண்ணிவிட்டு ஒச்சோ ஏய் நான் போகிறேன்டி ஒச்சோ செம்ம ஹாப்பி தான் போ. இது செம்ம ஹாப்பியா டீ எனக்கு கல்யாணம் ஆகலடா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தலையில் கை வைக்கிறான். ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக் இந்த குழந்தையா அபோர்ட் பண்ணிடலாமா எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்லாப் பண்ணுறான். நீங்களும் இல்லைடா இது சரி வராது தெரிஞ்சா இல்லை இன்னும் என்ன நினைப்பாங்க சொல்லு. என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஏய் இது என் குழந்தை, நான் தான் பார்த்துட்டேன். எனக்கு இந்த குழந்தை வேணும். எங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் நான் பேசிட்டேன், புரியுதா? ஆனால் ஜங்கு எங்கள் வீட்டில் எப்படி ஒத்துப்பாங்க? அதெல்லாம் ஒத்துப்பாங்க. இப்போலாம் இன்னொரு வாட்டி பேசினேன் அப்புறம் அவ்வளோதான். ஜங்குக் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவனும் கோவமா அவன் ரூமுக்கு போயிடுறான். அப்போ நீங்களும் பின்னாடியே போயிட்டா ஜங்குக் இல்லை சரி எதுன்னு சொன்னேன். நம்ம வீட்டில் எப்படி ஒத்துப்பாங்க சொல்லு. நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, எனக்கு இந்த குழந்தை வேணும், அபார்ட் பண்ணுறேன்னு பேசினேன் கொன்றுவேன். சரி ஓகே எனக்கு மட்டும் எனக்கு குழந்தை வேணும் தான், ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துப்பான், அதுதான் எனக்கு முக்கியம். இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ டேஸ் பாஸ் ஆகுது. ஸோ ஒரு 1 வீக் அப்புறம் ஜங்கு வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறான். அத்தை கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சொல்லுப்பா என்ன அத்தைக்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன வா உட்கார். இல்லை அத்தை பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னதும் அவங்க ஒரு நிமிஷம் அமைதியாக ஆகிட்ட. உனக்கு எப்படிப்பா தெரியும்? ப்ரெக்னெண்ட் ஆனதே என்னால் தான் அத்தை அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு அப்படியே வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. டக்குன்னு ஜங்கு ஸ்லாப் பண்ணுறாங்க. உன்னை நம்பி தானே இருந்தேன். என் பொண்ணு இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? அத்தை அவளுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ற ஒரு இதில் தான் இப்படி பண்ணிட்டோம். பண்ணது சரின்லாம் சொல்ல, ஆனால் இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் ஜங்கு இதை பேசுகிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இல்லை? அத்தை நான் தப்பு பண்ணிட்டேன்றதுனால தான் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதுவும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா இதெல்லாம் நடக்கிறதே வேறு. எனக்கு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. ஸோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அத்தை அப்படின்னு சொன்னதும் அவங்க கோதில் தான் டக்குன்னு அரைஞ்சிருப்பாங்க. ஸோ ஜங்கு இதெல்லாம் பேசிட்டு கிளம்பிடுறான். ஸோ அவங்க அம்மா உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களும் ஃபைனலாக சரி என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சு, அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஓகே தான், என்ன பண்ணுறது, ஜங்குக்கும் எப்படி இருக்கா. ஆனால் ஜங்கும் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், அதனால தான் அவங்களும் டக்குன்னு கோபம் வந்துருச்சு, அதனால தான் ஸ்லாப் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் ஓகே ஆகிடுதும். ஸோ அதுக்கப்புறம் ஜங்கு அவனோட அம்மா அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறான். ஸோ அவங்களும் ஃபர்ஸ்ட்டு கத்தியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு
சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ உங்கள் மேரேஜ் தான். ஸோ இப்போ ரொம்ப கிராண்டாக நடக்குது. அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கல்யாணமாக நடந்துருதா. ஸோ இன்றைக்கி நைட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் உங்க கூட உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு வையன் சொல்லுங்க அத்தை. சரி இது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு ஏதோ நடக்கிறதுனாலும் ஓகே, பட் கொஞ்சம் பத்திரமா இரு. கரு இப்போ தான் வந்திருக்கு. ஓகே, கொஞ்சம் பத்திரமா இருன்னா. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது உங்கள் அத்தை ஜங்குக் கூப்பிட்டு ஜங்குக் என்னம்மா டேய் பார்த்துடா. சரிம்மா. மா ஃபர்ஸ்ட் நைட்டில் இது உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமாம், அது மார்னிங்கில் நடந்தது. உன்னாலாம் திருத்தவே முடியாதுடா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கலாய்ச்சி அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் ரூமுக்கு வந்துடுறான். ஸோ நீங்களும் போயிட்டு பால் கொடுக்குறீங்க. கொடுத்ததும் ஏன் என்ன ஜங்குக் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காருங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு என்ன ஜங்குக் உனக்கு ஓகே இல்லை? ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக் ஐ லவ் யூ டி. நீ என்னோடய லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய வரம். நீ இல்லைன்னா நான் எதுவுமே இல்லடி. நீ மட்டும்தான், நீ தான் எல்லாம். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. நீயும் தான் ஜங்குக். நீ இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை. உன்னோட லவ்னால மட்டும்தான் நான் எப்படி. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ. என்னால் கோவம்லாம் இல்லைல்ல? என்ன கோவம்? உன் மேலே என்ன கோவம்? இல்லடி, அது அன்றைக்கி பண்ணிட்டேன். பட் அதுக்கான பெயின் நீ தான் அனுபவிச்சிருப்ப. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி விடு. எனக்கு ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? மூவி வழி எனக்கு ஓகே தான். பட் கொஞ்சம் மெதுவாக பண்ணேன். ஓகேவா? எனக்கு அழைக்கும் இல்லை. கொஞ்சம் மெதுவாக பண்ணேன்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வந்ததும் அப்படியே டக்கு டக்குன்னு நம்ம ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி அவனும் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நைட் 2 o'clock ஆகுது. ஸோ அப்போ தான் ஃபினிஷே பண்ணியிருப்பான். ஸோ 7 rounds கிட்ட போயிருக்கும். ஸோ நீங்களும் 7 rounds தான் எவ்வளோ வலிக்குது தெரியுமா? சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படி தான் ஒரு 10 months போயிருக்கும். உங்கள் வளைகாப்பு எல்லாமே செம்மையாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10 months ஆகுது. ஸோ உங்களுக்கு பேபியும் வந்திருக்கும். நீங்கள் பேபிக்கு ஜியான்னு பேர் வச்சுருப்பீங்க. பொண்ணு பிறந்ததும் ஜங்குக்கு கையிலே பிடிக்க முடியல. அவன் அப்படி ஹாப்பியாக இருக்கான். ஸோ ஒரு நாள் அப்படியே ஜியாவை தூக்கிட்டு நீங்கள் உங்கள் ரூமில் வச்சுட்டு அப்படியே பால் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு வயன் எங்கடி இருக்க? இங்கே தான் இருக்கேன். உன் பிள்ளைய பாரு, உன்னை விட ரொம்ப மோசம். என் பிள்ளைல அவள் என்ன மாதிரி தான் இருக்கும். அது சரி, 2ம் தப்பாமல் பிறந்திருக்கு. அப்படியே சரியான மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இப்போ எதுக்கு நீ இதை சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்க? நான் சாப்பிட்டது தானே பார்த்துட்ருக்கேன். ஜங்கு நீ கிளம்பு, நான் ஃபீட் பண்ணிவிட்டு வரேன். இல்லை ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே எனவு உனக்கு அதிகமாகிடுச்சு ஜங்குக். வர நீ ரொம்ப மோசம்.
இல்லை, நான் இப்போ தான் ரொம்ப டீசெண்டாக மாறிட்டேன். இது பாரு ஜங்குக் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே பிபியை வச்சுட்டு இப்போ நீ கிளம்புறியா இல்லை என்ன? சரி போகிறேன் அப்படின்னு சொன்னதும் நீங்களும் அப்படியே ஜாக் ஃபீட் பண்ணிட்டு அப்படியே அவள் தூங்க வச்சிடுறீங்க. இப்போ ஜங்கு திரும்பவும் வரான். வந்துட்டு ஒரே ஒரு தடவை என்னமோ பண்ண போ அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு வந்துட்டு பா நாட் டேஸ்ட்டு இல்லை, என் பொண்ணு கொடுத்து வச்சோ செம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகே இன்னைக்கு இது போதும், நாளைக்கு வேணும்னா வேறு பார்த்துக்கலாம். திறந்தவே மாடல ஜமுக் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு கோபமும் வரல. ஸோ அப்போ உங்கள் அம்மா பார்த்தா உங்கள் குழந்தையெல்லாம் பார்க்கறதுக்கு வராங்க. ஸோ வந்துட்டான் வயன். என்னம்மா? நாங்கள் ஜியாவை ஒரு கொஞ்ச நாள் பார்த்துக்குறோம், நீங்கள் கொஞ்ச நாள் தனியாக இருங்க. எதுக்குமா? இல்லை பரவாயில்ல, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாவை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜாவுக்கும் கிட்ட வந்துட்டு தனியாக இருக்க சொல்லிட்டு போகிறான். ஆமாம் தனியாக இருக்க தான் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அதுக்கு என்ன இருக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கலாம் கிளம்புங்க. ஆஃபீஸ்லாம் விரும்பாதுலாம்ல, தப்ப கிளம்பு. ஏற்கனவே இப்படிலாம் பண்ணி தான் ஜா இப்படி இருக்கான். ஜா முன்னாடி எப்படிலாம் பேசுவேன்? அது அது சும்மா தாண்டி ஜா முன்னாடி சும்மா அப்படி என்ன புரியவா போகுதுன்னா அதுக்காக நீ எப்படிலாம் பேசுவியா? இது பாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் அடிக்க போகிறீங்க. ஸோ இதோட நான் அந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி இருந்ததெல்லாம் எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ நான் ஒரு மைண்டில் தான் பண்ணேன். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இஷ்டம் இல்லை தான். ஸோ உங்களுக்காக தான். ஸோ எனக்கு தோணிச்சு, அதனாலையும் தான். அண்ட் இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது இன்னொரு ஒன் ஷாட்னால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. ஸோ அடுத்தது ஜங்கோட FF தான், அப்படி தொடர்ந்து போடலான் இருக்கேன். ஸோ அந்த ஸ்டோரியும் எழுதிட்டேன். ஸோ அதனால் நான் அதுதான் தொடர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அவ்வளோதான். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த ஒன் ஷாட் எண்ட் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு ஜங்கோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வரும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டசி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. ஓகேவா? பாய்.